வெல்கம் டு சென்டாக்ஸ். இந்த சேனலில் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில், ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நார்மலாக தமிழில் பேசுகிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது கேட்டிருக்க முடியும், முடிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி தமிழில் சொல்லுவோம். அதை நம்ம கேட்டிருக்க முடியும், நம்ம செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குட் ஹாவ், இந்த ரெண்டு வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து வர்ற வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன், ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே ஒரு வெர்பு, அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகளை பற்றி டிக்ஷனரியில் பார்க்குறப்ப, அதனுடைய மீனிங் பார்க்குறப்ப, அந்த மீனிங்கோட சேர்த்து அந்த வேலையை குறிக்கும் வார்த்தை, அதாவது வெர்போட பாஸ்ட் ஃபார்மையும் தெரிஞ்சுக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மையும் தெரிஞ்சுக்கணும். அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறணும். இப்போ பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது. பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் brought, பிரிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் brought. ஸோ டேக், டுக், டேக்கன். இந்த லிஸ்ட் டிக்ஷனரியில் இருக்கும், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறணும். குட் ஹேவ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த குட் ஹேவோட சேர்ந்து வர்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது குட் ஹேவ் டன். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. குட் ஹேவ் டன் அப்படின்னா செஞ்சிருக்க முடியும், ஆனால் செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கலாம், பட் அதை செய்யலை. குட் ஹேவுக்கு அடுத்து வர்ற வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப், அதாவது டன். அந்த டன் எங்கிருந்து வருது கீழே பாருங்க. டூ, டிட், டன். டூ ப்ரெசன்ட் டென்ஸ், டிட் பாஸ்ட் டென்ஸ், டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா இந்த சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சிடும். ஐ குட் ஹாவ் டன் தட் ஒர்க், என்னால் அந்த வேலையை செஞ்சிருக்க முடியும், ஆனால் நான் செய்யலை. ஆனால் நான் செய்யலை அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணல, ஆனால் அண்டர்ஸ்டுட், அதை புரிஞ்சுக்கணும். ஐ குட் ஹாவ் டன் தட் ஒர்க் அப்படின்னா அதை செஞ்சிருக்க முடியும், ஆனால் செய்யலை. கேன் அப்படின்னா முடியும். ஸோ அந்த முடியுங்கிற சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் இந்த குட் ஹாவ். ஹீ குட் ஹாவ் finished his works, அவரால் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சிருக்க முடியும், ஆனால் அவர் முடிக்கல. he could have finished his works. you could have mentioned him. mention அப்படின்னா குறிப்பிடுதல். உங்களால் அவரை குறிப்பிட்டிருக்க முடியும், ஆனால் நீங்கள் அவரை பற்றி எதுவுமே சொல்லலை. சொல்லியிருக்க முடியும், ஆனால் நீங்கள் சொல்லலை. you could have mentioned him. they could have watched his performance. அவங்க எல்லாருமே அவரோட செயல்திறன், பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்க முடியும், கவனிச்சிருக்க முடியும். அவர் அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, பட் யாருமே அவரை பார்க்கல. they could have watched his performance. இந்த 3 தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. could have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுங்க. டிக்ஷனரி வச்சுக்கோங்க. சொல்லி பார்க்கலாம், இல்லாட்டி எழுதி பார்க்கலாம். சொல்லி பார்க்குறது எப்பவுமே பெஸ்ட். ஸோ ஸ்டார்ட். வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்க்ரீனில் ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். உங்களால் அவரிடம் பேசி இருக்க முடியும். பேசுறது அப்படிங்கிறது டாக். டாக்குடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டாக்டு. டாக், டாக்டு, டாக்டு. யூ குட் ஹாவ் டாக்டு டு ஹிம், நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கலாம். மாணவர்களால் நேற்று விளையாடி இருக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் could have played yesterday. play அப்படின்னா விளையாடுறது. நேற்று டைம் இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸால் விளையாண்டுருக்க முடியும், பட் அவங்க விளையாடலை. ஸ்டூடெண்ட்ஸ் could have played yesterday. அந்த பையன் சிறிது தூரம் நடந்திருக்க முடியும். அந்த பையன் கொஞ்சம் தூரம் நடந்திருக்க முடியும். that boy could have walked for a small distance. இதே மாதிரி நீங்களும் தமிழ் சென்டென்சஸ் யோசிச்சு அதை இங்கிலீஷில் சொல்லி பார்க்கணும். அப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சர், இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.